சந்திரா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி எங்களை வர சொன்ன? ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லதான் வர சொன்னேன். சந்தோஷமான விஷயமா? அந்த டிரைவர் பையலும் ரேவதியும் நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதான். அது எப்படி முடியும்? டாக்டர் தான் கொஞ்சம் நல்ல ரேவதிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துரும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஞாபகம் வந்தா அந்த டிரைவர் தான் அவ புருஷன்னு தெரிய போகுது. அப்புறம் எப்படி அவங்க பிரிய முடியும்? அவளுக்கு கொஞ்ச நாள்ல ஞாபகம் வர நான் விட மாட்டேன். என்ன மருமகளே, நீ என்னமோ டாக்டர் மாதிரி ஞாபகம் வர விட மாட்டேன்னு சொல்ற? நான் டாக்டரா இல்லாம இருக்கலாம், ஆனா டாக்டர் அப்படி சொல்ல வைக்க முடியும்ல? என்ன மருமகளே சொல்ற? ஒன்னும் புரியலையே. மாமா, டாக்டர் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகம் வந்துரும் தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் அவளுக்கு யாரும் பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டான்னு அப்படியே ஞாபகப்படுத்தினா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் மூலமா சொல்ல வச்சுட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ், கம் இன். உட்காருங்க. தேங்க்யூ. டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? பேஷண்ட் ரேவதியோட சித்தி தானா? அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய நினைவுகளா வரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அந்த விஷயத்தோட சேர்த்து நான் சொல்ற விஷயத்தையும் என் அக்கா கிட்டையும் என் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டையும் சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய விஷயங்கள் ஞாபகம் வரும்னு சொன்னீங்க. அத கொஞ்சம் மாத்தி அவளுக்கு பழைய விஷயங்களை யாராவது ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அது அவ உயிருக்கே ஆபத்தா போய் முடியுங்கிறத மட்டும் கொஞ்சம் சேர்த்து சொல்லணும். என்ன விளையாடுறீங்களா? என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? நான் ஒரு டாக்டர். என் தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண முடியாது. உங்க வசதிக்கு என்ன பொய் சொல்றீங்க? முதல்ல வெளியில போங்க. ஏன் இப்ப கோவப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா நான் என்ன சொல்றேன்னு கேளுங்களேன். உங்க பேச்சு சரியில்லைங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், கிளம்புங்க. சூப்பர் சந்திரா, ரொம்ப அருமையா யோசிச்சிருக்க. நீ சொன்ன மாதிரி அவனும் ரேவதியும் நிரந்தரமா பிரியதான் போறாங்க. அதுக்காக தானங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நான் செஞ்சிருக்கேன். என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சு ஏன் கையாலேயே நீங்க கட்டின தாலிய கழட்ட வச்சான்ல, இன்னைக்கு அவனும் ரேவதியை விட்டு பிரிய போறான். அதோட நேத்து நர்ஸ் வந்து ரேவதியோட கழுத்துல இருந்த தாலியை எடுத்துட்டு வந்து அவன் கையில கொடுத்தப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அந்த ரேவதி என்ன சித்தின் கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சா. அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா அனுபவிக்கிறான். மருமகளே, அப்ப இனிமே ரேவதிக்கு பழைய விஷயங்களை எல்லாம் யாரும் ஞாபகப்படுத்த மாட்டாங்க, அப்படித்தானே? ஆமா மாமா, ரேவதி உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறதுனால யாரும் ஞாபகப்படுத்த மாட்டாங்க. என் அக்காக்காரியும் யாரையும் ஞாபகப்படுத்த விட மாட்டான். அவளும் அந்த டிரைவர் பையல பத்தின ஞாபகம் ரேவதிக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். அதனால அவனை கண்டிப்பா என் அக்காக்காரி வீட்டை விட்டு துரத்திடுவா. அப்புறம் அவளை பழி வாங்குறது ரொம்ப ஈஸியான விஷயம். எப்படியோ சந்திரா, அந்த டிரைவர் பையன் இங்க இருந்து போய் தொலைஞ்சா போதும். என்ன மாப்ள, ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க, திடீர்னு ஆளை காணோம், எங்க போயிட்டீங்க? வீடு வரைக்கும் போயிருந்தேன் மாமா. வீட்டுக்கு போயிருந்தீங்களா? எதுக்கு? ரேவதி எனக்கு பைக் ஆர்டர் பண்ணியிருந்தால, இந்த டெலிவரி கொடுக்க வந்திருந்தாங்க. அவ ஆசையா உங்களுக்காக அந்த பைக் ஆர்டர் பண்ணியிருந்தா. அத கல்யாண நாள் கிஃப்டா சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா. அந்த பைக்ல உங்க பின்னாடி உட்கார்ந்து ஜாலியா ஊரை சுத்தி வரணும்னு கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தா. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கனவு மாதிரி கலைஞ்சிருச்சு. மாப்ள, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்க 2 பேருக்கும் எவ்வளவோ பிரச்சனைங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமே இருந்தீங்க. நாங்க கட்டாயப்படுத்தினால கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பிடிக்காமே வாழ ஆரம்பிச்சீங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சீங்க. அந்த நேரத்துல உண்மை வெளியில தெரிஞ்சு ஒருத்தர் பிரிஞ்சு வாழற மாதிரி ஆயிடுச்சு. அதை பயன்படுத்திக்கிட்டு ஈஸ்வரி உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்காக கோர்ட் வரைக்கும் போயிட்டா. இப்ப ரேவதிக்கு பழசெல்லாம் மறக்க அளவுக்கு அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல எல்லாரையும் பார்த்து ரேவதி பேசினா. ஆனா உங்களை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. கடவுள் எல்லாருக்கும் சோதனையை கொடுப்பாரு. ஆனா உங்க வாழ்க்கையில சோதனையை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு. ரேவதிக்கு இப்ப என்ன அடையாளம் தெரியல, ஆனா அது நிரந்தரம்ல. அவளுக்கு எல்லா ஞாபகமும் திரும்ப வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மாமா.
அவ முழுசா குணமாயி திரும்ப வந்தாலே போதும். அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் இருந்திருந்தா எங்க எல்லாரையும் விட உங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு நினைச்சிருப்பா. உங்ககிட்ட தான் பேசியிருப்பா. ஏன்னா எங்க எல்லாரையும் விட அவளுக்கு நீங்க தான் ரொம்ப முக்கியம். ஈஸ்வரி, எதுக்கா மாப்பிள்ள திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில போடுற? இவன் ஞாபகம் எதுவும் ரேவதிக்கு வரக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து வெளியே போட்டேன். ஈஸ்வரி, நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. மாப்பிள்ள திங்ஸ் எல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால என்ன ஆயிட்டு போகுது? என்னங்க டாக்டர் சொன்னதையெல்லாம் மறந்துட்டீங்களா? அவளுக்கு எக்காரணத்தை கொண்டும் பழைய விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்போ அவளுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தியோ இவனை பத்தியோ ஞாபகம் வரக்கூடாதுல்ல? அப்படி வந்தா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. ஞாபகப்படுத்த கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. மாப்பிள்ளோட திங்ஸ் வீட்டுல இருந்தா என்ன ஆக போகுது? என்னங்க பேசுறீங்க நீங்க? இவன் பொருளோ இல்ல இந்த கல்யாண போட்டோவோ வீட்ல இருந்தா அவ கேள்வி கேட்க மாட்டாளா? அப்ப நாம நடந்த பழைய விஷயங்களை எல்லாம் சொல்லிதானே ஆகணும். அப்ப அது போய் அவளுக்கு ஆபத்தா முடியாதா? ஆமாக்கா, நீ சொல்றதா கரெக்ட். அவன் திங்ஸ் எதுவுமே இல்லாம இருக்கிறதா நல்லது. அதானே, எப்படா சந்து கிடைக்குன்னு பார்த்து உள்ளார நுழைஞ்சிட வேண்டியது. ஆமா, நீ இவனுக்கு எப்ப பார்த்தாலும் வக்காலத்து வாங்கிட்டு தானே இருக்க. ஈஸ்வரி, ஏன் இப்படி மிருகத்தனமா நடந்துக்கிற? ரேவதி கிட்ட அவ கல்யாணத்தை பத்தி எப்படி மறைக்க முடியும்? நாம தான் பக்குவமே எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும். எதுக்கு சொல்லணும்? சொல்லாம மறைச்சிடுறது தான் சரியா இருக்கும். அவளுக்கு எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல விவாகரத்து கிடைக்க போகுது. அப்ப இவனை பிரிஞ்சுதானே ஆகணும். அதுக்கு இப்பவே பிரிஞ்சிட போறா, அவ்வளவுதானே. ஏன் இப்படி புத்தி கெட்டத்தனமா பேசுற? ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். அதையே மறைச்சிடலாம்னு சொல்றியா? இவன் என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதை நான் கல்யாணமாவே நினைக்கல. அதனாலதான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு ஏன் இப்படி கொஞ்சம் கூட இறக்கமில்லாம நடந்துக்கிற? மாப்பிள்ள மனசு எவ்வளவு கஷ்டப்படும். மா, ரேவதி அவ வீட்டுக்கார மேல உயிரையே வச்சிருக்கா. ஹாஸ்பிட்டல்ல பேசலனா என்ன, வீட்டுக்கு வந்தது அவர்கிட்ட பேசுவா பாருங்க. ஏய், டாக்டரே தான் அவளுக்கு 2-3 வருஷம் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி இவங்கிட்ட பேசுவான்னு சொல்ற? ஏன்னா அவ புருஷன் மேல வச்சிருக்க அன்பு அப்படி. அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? பாத்தியாக்கா எப்படி நக்கலா பேசுறான்னு. இது பாருங்க, ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு என் பொண்ணு உயிர் தான் முக்கியம். அதனால இவனை பத்தின உண்மைய ரேவதி கிட்ட மறைச்சுதான் ஆகணும்.